ஹே guys, இன்னைக்கு நம்ம ஜிம்னோட ஃபர்ஸ்ட் தான் பார்க்க போகிறோம். லிவிங் வித் மை கோல்டு போலீஸ் ஆஃபீஸர் பார்ட் 6. போன பாரு நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா நிறைய கேங்ஸ்டர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. வயனாலையும் டீம் மெம்பர்ஸாலையும் சமாளிக்க முடியலன்னு ஜிம்மினை கூப்பிட்டுருப்பா. ஜிம்முக்கு இதெல்லாம் தெரியும், இருந்தாலே வராமல் நடிச்சிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 6. சார் ப்ளீஸ் சார் வாங்க சார், உங்கள் பெரிய பிரச்சனை ஆயிரும் போகிறேன், வாங்க வாங்க. அப்படியா, சரி வரணுண்ணா, ஒரு கிசடி வரேன். ஐயோ, பொண்ணிலாம் கூப்பிட்டு வந்தேன் பாரு, அங்கே பாதி பேர் செத்துட்ருக்காங்க, வந்து காப்பாத்தியான்னா நீ என்ன கிஸ்ஸடி வரன்ற. இங்கே பாரு, நான் வந்தால் தான் ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்க முடியும். அப்போ நான் மட்டும்தான் அவங்கள நம்மளால் சமாளிக்க முடியும். ஸோ அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா என்ன இப்போ கிஸ் பண்ணியே ஆகணும். பண்ண மாட்டேன், முடியாது, அப்படி இப்படின்னுண்ணா போ, நீங்கள் போய் தனியாக சமாளிச்சுக்கோ. ஐயோ அப்படின்ட்டு வாயின் வெளியில் எட்டி பார்க்குறா. பார்த்தா நிலமை கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணேன்னு தெரில. அப்படியே ஜிம்மனே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. ஜிம்மனும் சீக்கிரம் சீக்கிரம் பண்ணி தொலைக்கிறேன், என்ன பண்ணுறது. கடவுளே, என்னை இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டே மொத்தத்துக்கு முன்னாடி. இருந்தாலும் வாயின் இதெல்லாமே எல்லாரோட நல்லதுக்காக தான். மனசை கல்லாக்கிக்கிட்டு இந்த பையில ஒரே ஒரு கிஸ் பண்ண அப்படின்னு. சரி, எங்கே பண்ணணும்? இதனே கேள்வி, லிப்ஸில் தான். அங்கெல்லாம் பண்ண முடியாது, வேற எங்கேயா சொல்லுங்கள். வேற எங்கன்னா வேறு இடம் சொல்கிறேன், பண்ணுறியா? ஐயோ போலீஸ், ஐயோ நான் என்ன பண்ணுறது. இங்கே பாரு, நான் அதை மீன் பண்ணல. நான் ஃபோர் கட்டில் கிஸ் பண்ணுறேன். நோ. கையில் நோ, நோஸில் நோ, சிக்ஸில் நோ, அப்புறம் எங்கே? லிப்ஸில். ஐயோ என்னால் அது முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா எனக்கு லிப்ஸ் ஓகே அடிக்க தெரியாதியா? என்ன சொன்னேன்? மறுபடியும் சொல்லு, திருப்பி சொல்லு. நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் இதை தான் சொல்லுவேன். எனக்கு லிப்பில் எப்படி கிஸ் பண்ணணும்னு தெரியாது. ஏண்டி, அதான் நான் 4 வாட்டி உனக்கு கிஸ் பண்ணியிருக்கேன்ல. நீ பண்ணியிருக்க, நான் பண்ணியிருக்கேனா? ஓ, இந்த காலத்தில் இப்படி ஒரு பிள்ளையா? வா, ஷாக்கிங்காக இருக்குது. உண்மையை சொல்லணும்னா இந்தியன் கேர்ள்ஸ்லாம் செம்ம ஒழுக்கத்தோடு இருக்கீங்க. உங்களுக்கு நான்லாம் தலை வணங்குறேன். நீ வணங்கி கிழிச்சதெல்லாம் போதும், அங்கே வந்து காப்பாத்தியா? ஆனால் ஓகே, இப்போ தானே வந்திருக்க, கிஸ் எப்படி பண்ணுறது நான் கற்றுத்தரேன். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று அடிச்சுட்டு போகிறேன் அப்படின்ட்டு கிட்ட வராரு. எனக்கு அப்படியே மூச்செல்லாம் வாங்குது, ஒரு மாதிரி படப்படன்னு வருது. அப்படியே அவனே பார்த்துட்ருக்கா. அவனும் வாயனையே பார்த்துட்டு பரவாயில்லையே நல்லா ரியாக்ஷன் கொடுக்குற. ரியாக்ஷன் கொடுக்குறேண்ணா? ஆமாம், நான் கிட்ட வந்தது அது என்ன, கண்ணு 2 சவக்குது, முக்கு ஒரு மாதிரி புடச்சிக்கிட்டு நிற்குது. இங்கே பாரு, கொடுக்க வேண்டியதை சீக்கிரம் கொடுத்துட்டு போ, போய் காப்பாற்று. மரியாதைலாம் குறையுது. மன்னிச்சிருங்க சார், தயவு செஞ்சு நம்ம டீம்மேட்ஸை போய் காப்பாற்றுங்க ப்ளீஸ். என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க, எனக்கு என்னென்னாலும் பண்ணி தொலைங்க. ஓ, அப்போ என்னால் பண்ணவா அப்படின்ட்டு பேண்ட் சிப்பு அவுக்க போகிறா. வேன் அப்படியே திரும்பி நின்றுட்டு, நான் அதை சொல்லலை, அப்புறம் எதை சொன்னேன்? இங்கே பாருங்கள், டீஸ் பண்ணாதீங்க. ஓ, நான் டீஸ் பண்ணுறேன் அப்படி தானே? ஐயோ சாமி, உயிரை வாங்காதப்பா, முடியலை அப்படின்ட்டு வான் பாட்டுக்கு பார்த்துட்டே இருக்கா ஜிம்னை. ஸோ ஜிம்னு சரி ரொம்ப பண்ண வேணாம் அப்படின்ட்டு வானை கிட்ட பிடிச்சிடுத்து அப்படியே லிப்பில் கிஸ் அடிக்கிறாரு. வானிக்கு இந்த டைம் என்னன்னு தெரில, ஜிம்மின் கிஸ் அடிக்கும்போது அந்த கிஸ் வந்து பிடிச்சிருக்கு, லைட்டாக ஃபீலும் ஆகுது. அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஜிம்மினியும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. ஜிம்னும் இப்போ நான் காப்பாற்ற போகவா இல்லை இந்த கிஸ்ஸை கன்டினியூ பண்ணவா? இவ்வளோ நேரம் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இருந்தேன், இதுக்கடுத்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னு அவளே கேட்டுட்டு போய் காப்பாற்றுங்க. காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு ஜிம்மில் சிரிச்சுக்கிட்டே வெளில வராரு. வெளில வந்து பார்த்தா இன்னும் யாருமே ஷூட் பண்ண ஆரம்பிக்கல. அவங்கெல்லாம் அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்லேயே அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளே ஜிம்மின் போன வேகத்துக்கு பார்க்காமலே சருன்னு ஷூட் பண்ணுறாரு. எல்லாரோட காலை தான் பாயிண்ட் பண்ணுறாரு, ஏன்னா முட்டிக்கீழே மனுஷன் சுடுவாரப்பில். ஸோ கரெக்டாக அங்கே அப்படியே ஷூட் பண்ணிகிட்டே போகிறாரு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, எப்பட்றா பார்க்காம சுடுறான், அதுவும் ஒரு செகண்டில் 4 பேரை சுடுறானே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவனுங்க எல்லாரும் அப்படியே கீழே குடிச்சிட்டாங்க. ஜிம்மில் அவங்க எல்லோரும் பார்த்துட்டு, என்ன பிரச்சனை? இங்கே பாருங்கள், உங்களுக்கும் எங்களுக்கு எந்த வம்பு கிடையாது சார். நாங்கள் இவனுக்கு வட்டிக்கு விட்டுருந்தோம், அவன் எங்களுக்கு காசு கொடுக்கல, அதான் அவங்கள கொலை பண்ண பார்த்தோம். டேய், காசு கொடுக்கலண்ணா ஏன்டா கொடுக்கல அப்படின்னு கேட்டா, இல்லை டைம் கொடுத்தா அவனே கொடுத்துட போகிறான், அதுக்கு நான் அவனை கொன்னா காசு திருப்பி வந்துடுமா?
இல்லை போனால் உயிர் தான் வந்துருமா. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இல்லீகலாக காசு கொடுக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சே நீங்கள் வட்டிக்கு விட்ருக்கீங்கன்னா வேறு வழியே இல்லை. ஜங்குக் சொல்லுடா. தூக்கி எல்லாவனையும் லாக்கப்பில் போடணும் அதானே அப்படின்ட்டு எல்லாரையும் தூக்கி லாக்கப்பில் போடுறாங்க. இதில் வான் வேற தம்பி எந்திப்பா இங்கே வா 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 அப்படின்ட்டு வேணுக்குன்னே அப்படியே கெத்தாக அந்த ஒரு பையனை மட்டும் இழுத்துட்டு, அதுவும் சின்ன பையன்தான், வாயனோட ஹைட்டுக்கு ஒரு இன்ச்சு தான் உயரமாக இருப்பான், அவனை இழுத்துட்டு அப்படியே ஜெயிலில் போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி கெத்தாக ஃபீல் பண்ணுறான். என்னோட கிஸ்டி உன்னை முதல்ல ஜெயிலில் போட்டிருக்கேன், ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜங்குக் பார்க்குறான், எந்த ஊர்லேருந்து வந்து இதெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டு, சரிம்மா சரி போய் அந்த கடன் வாங்கினார் இல்லையா அவருக்கு என்ன ஆச்சு ஏதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் சேர்த்துட்டு வா போ. இதையும் நான் தான் பண்ணணுமா? பின்ன பண்ண வேண்டாமா? போ. அதுக்குள்ளே வேற என்ன வந்து அவனை போட்டு தள்ளிட்டா என்ன பண்ணுறது? நம்ம நம்பி வந்திருக்கார்ல, போ போ. சரி சரி அப்படின்ட்டு அவரை கூட்டு போகலான்னு பார்க்கும்போது, ஜிமன் நான் வேணா கூட வரவா? ஐயோ இவனை பார்த்தாலே கிஸ் பண்ண தான் ஞாபகம் வருதே, இப்போ எதுக்கு நம்மளுக்கு அது வந்துக்கிட்டே இருக்கு? அதை வரக்கூடாது. எப்படி இவன் முஞ்ச பார்த்து பேசுகிறது? வேணாம் சார், நானும் இவரை கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் அவர் என்கிட்ட தானே வந்தார். ஓ அப்படிங்களா மேடம், சரி சரி போங்க போங்க. என்ன இன்னும் சில பேர் வந்து வர வழியில் இவரை போட்டு தள்ளலாம் தள்ளுவாங்க, கூட வந்த பாவத்துக்கு உன்னை போட்டு தள்ளிட்டாங்கன்னா, ஸோ அதுக்கு தான் ஒரு சேஃப்டிக்கு சொன்னேன். சரி நீ வேண்டாம் நான் என்ன பண்ணுறேன், சரி போய்ட்டோம் போய்ட்டோம். அப்படிலாம் நடக்குமா என்ன? அவசரப்பட்டு வேணான்னு சொல்லிட்டேன். சார் நான் எப்படி தனியாக கூட்டிகிட்டு போவேன்? எனக்கு தான் கார் ஓட்ட தெரியாது. ஆனால் உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கே, அது எப்படி? ஐயோ நம்மளுக்கு கார் ஓட்ட தெரியுமே. ஓட்ட தெரியும் சார், ஆனால் சவுத் கொரியாவில் ஓட்ட தெரியாது. ஏன்னா நான் இந்தியாவிலேருந்து தானே டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், சவுத் கொரியாவில் இல்லைல்ல. இங்கே ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கும், ஸோ என்னால் ஓட்டிகிட்டு போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், எனக்கு ஹாஸ்பிட்டலில் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஓ சரி, இப்போ நீ என்ன சொல்ல வர? நீங்களும் கொஞ்சம் கூட வர்றேன்னு சொன்னீங்க, வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மொத்தத்தில் நான் வரணுங்கிறத சுற்றி வளைச்சி எப்படிலாம் சொல்லாமோ அப்படிலாம் சொல்கிறேன் இல்லை? புரிஞ்சுக்கிட்டேன், சரி வந்து தொலை அப்படின்ற மாதிரியே வாங்கி பார்க்குறா. தேங்க அதை புரிஞ்சுட்டு வா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த பர்சனையுமே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் ஜிமன் கேட்குறாரு, நம்ம இங்கே ஒரு கேஸ் சால்வ் பண்ண ஆல்ரெடி வந்திருக்கோம், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, என்னோடய ஃபஸ்ட்டு கேஸு, அந்த பொண்ணு கூட சூசைட் பண்ண ட்ரை பண்ணி அது கூட வந்தோமே. நல்ல ஞாபகம் இருக்கே சார், அது இந்த ஹாஸ்பிட்டல் தான். நீ என்ன சொன்ன? ஹாஸ்பிட்டலே எனக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியாதுன்னு சொன்னேன். அப்போ இதுக்கு முன்னாடி இங்கே வந்தோங்கிறது மட்டும் ஞாபகம் இருக்கோ? ஐயோ பாயிண்ட்டாக கேட்குறானே. சார் நான் வழியை மறந்துட்டேன், உனக்கு இது எப்படி வரணும்னு தெரியாது. நம்ம ஸ்டேஷன்லேருந்து இங்கே வர்றதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. உனக்கு உண்மையாகவே மறந்து போச்சா என்ன? இல்லை இங்கே பாருங்கள் சார், எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை. நான் அதுக்கடுத்து எவ்வளோ கேஸ் பார்த்துருக்கேன். என்ன ஒரு கேஸ் பார்த்துருப்பியா? இருந்தாலும் பார்த்துருக்கோம்ல. ஓ சரி, நேற்று வந்ததுக்கு நீங்கள் மறந்துட்டேன் இல்லை? எப்படி இப்போ வந்துட்டேன், நாளைக்கு மறுபடியும் போக சொன்னா மறந்துட்டு சொல்லுவியோ? ஆபத்துனா சொன்னாலும் சொல்லு அப்படின்ட்டு வாங்கணும். அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்லு அப்படின்னு தெரியாமல் பார்த்துட்ருக்கா. ஜிமினும் புரிஞ்சுக்கிட்டு, வா உனக்கு நான் காஃபி வாங்கி தரேன் அப்படின்ட்டு வாயினை கூட்டிகிட்டு போய் வாயினை காஃபிலாம் வாங்கி தரேன், வாயினை ஓசியில் எது கொடுத்தாலும் சாப்பிடுவோம்ப்பா அப்படின்ற மாதிரி அப்பாடு காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பர்சனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிச்சுன்றாங்க. பில் பே பண்ண சொல்லும்போது ஜிமன் எல்லா பில்லையும் பே பண்ணுறாரு. வாயின் கேட்குறா, ஏன் நீங்கள் பே பண்ணுறீங்க? அவரே ரொம்ப கஷ்டம் தான் சொல்லி கடன் வாங்கியிருக்காரு, அவர்கிட்ட போய் இந்த பில்லை நீங்கள் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுக்கு பேசாமல் அவர் நான் ட்ரீட்மெண்ட்டே எடுக்காமல் இருக்கேன்ப்பா அப்படின்பாங்க. எதுக்கு? ஸோ அதான் நானே பண்ணிக்கிட்டேன், நான் இந்த காசில் வச்சு என்ன பண்ண போகிறேன்? இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷனா அப்படின்ற மாதிரி வாயினை அப்படியே ஜிவனை ஒரு மாதிரி பெருமையாக ஒரு லுக் விட்டுட்டு பார்த்துட்ருக்கா. ஆனால் அது அடுத்த செகண்டே போகிற மாதிரி, அங்கே ஒரு சந்து மாதிரி இருக்குது, வா நம்ம 2 பேரும் கிஸ் அடிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். வாயினுக்கு அவ்வளோதான், உன்னை போய் எந்த மாதிரி நினச்சா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. ஜிம்னும் என்னாச்சுமா ஏன் அப்படி பார்த்துட்ருக்கா, இவ்வளோ நேரம் கிஸ் அடிச்சோமே, அது பாதிலே பிரேக்கப் பண்ணதில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வா அந்த கிஸ் அங்கே போய் கன்னியூ பண்ணலாம், ஒன்றும் தேவையில்ல போய் அந்த பர்சனை பார்க்கலாம் அப்படின்ட்டு வானும் அவங்கள பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்குறா. அவருமே ரொம்ப நன்றிமா அப்படின்றாரு. சரின்னு சொல்லி மறுபடியும் 2 பேர் அப்படியே ஸ்டேஷனுக்கு தான் காரில் வந்துட்டுருக்காங்க. எனக்கு தாட்லாம் ஜிமின் மேலே தான், இவன் நல்லவனாக இருக்கான் ஆனால் ஏன் பொறுக்கி மாதிரி பிஹேவ் பண்ணுறான், ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஹெட்டிக் வந்தான், இவன் ஒரு போலீஸ் அப்படி இருந்து ஏன் இப்படி இருக்கான், ஒரு என்கிட்ட மட்டும் அப்படி இருக்கணும், இல்லை
அங்கே ஸ்டேஷனில் இருக்க எல்லா பொண்ணுங்கிட்டும் இப்படி தான் இருப்பானா? ஆனால் இவன் லியா கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுறது இல்லையே, ஏன் நம்மக்கிட்ட மட்டும் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்ட்டு வாயனுக்கு ஒரே ஜிம்முன்னு திங்கிங்காக தான் இருக்குது. அப்படியே யோசிச்சிட்டே தான் வந்துட்டுருக்கா. ஜிம்முன்னு என்ன நினச்சேன்னு தெரியல வாயனை பார்த்து. இப்போ என்னை பற்றி தானே திங்க் பண்ணிகிட்ருக்க, எப்பட்றா கரெக்டாக கண்டுபிடிக்கிற அப்படின்ற மாதிரியே பார்க்குறா. அண்ணா கரெக்டாக சொல்லிட்டோம் போல ஒரு மாதிரி பார்க்குற. நம்மளே காட்டி கொடுத்துக்கூடாது வயன், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அதெல்லாம் இல்லையே, நீங்களும் எதுவும் நினச்சிக்காதீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஓ, உன் மூஞ்ச பார்த்தாலே நல்லா தெரியுதுல, அப்புறம் ஏன் கேட்குற? என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லைங்களே, அதோ ஸ்டேஷன் வந்துருச்சு, இங்கே பாட்டுங்க, நான் இறங்கி போய் வேலையை பார்க்கணும். அப்போ நாங்கள் கூட என்ன போய் தூங்க போகிறோம், யாருக்கு தெரியும் கேபினுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அப்படின்ட்டு ஜாடமாடியாக பேசிட்டு போகிறா. சிம்முனுக்கு இது புரியாமல் கிடையாது, நல்லாவே புரியுது, இருந்தாலும் நான் வச்சுக்கிறேன் நீ அப்படின்னு தான் போகிறாரு. ஸோ இங்கே வாயனும் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இல்லையா கேட்குறா எப்படி ஓகேவா அப்படின்னு. ஆல் ஓகே அப்படின்ட்டு மறுபடியும் எல்லா வேலையும் ஃபைலிங் வேலை எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கா. அப்போ இன்றைக்கி நைட் ரவுண்ட்ஸ் வந்து சிம்மின்னு வாயனுன்றாங்க. வாயனுக்கா ஏன் என்னை இப்போ பாரு அந்த மனுஷன் கூட கொத்து விட்றீங்க, வேறு யாருமே இந்த ஸ்டேஷனில் கிடையாதா, ஏன் என்னையே படப்படுத்துறீங்க? இல்லை பையன், ஏன்னா நீ தான் நியூவாக இன்டர்னா ஜாயின் பண்ணியிருக்கேன், எப்படி நானும் இல்லையாவும் நான் போகிறோம், எதுக்கு எங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப்லாம் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணால் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா ஒர்க்குமே கிளியராக புரியும், போலீஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே வரும். ஸோ அதுக்காண்டி தான் விளங்குச்சுப்போ. அவன் எப்படிலாம் கிஸ் பண்ணலான்னு சொல்லித்தரேன்றான், இவன் என்னத்தை போய் என்ன இவருக்கு கிரிமினலை பிடிக்கிற சொல்லித்தர போகிறான் அப்படின்ற மாதிரி வேணும் ஒரு லுக்கை விட்டுட்டு ஜங்குக்கே பார்த்துட்ருக்க. ஜங்குக்கும் ஆஹா இவ இதுக்கு தான் பார்க்குறா போலையே அப்படின்ட்டு பார்த்துட்டு, ஏம்மா ஏன் அப்படி பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை, ஆக மொத்தத்தில் நீயும் அவனை மாதிரிங்கிறது நல்லா புரியுது, ரொம்ப நல்லா புரியுதுடா. சவுத் கொரியாவில் போலீஸ்லாம் வேறு மாதிரி இருப்பீங்கன்னு நினச்சி வந்தேன்டா, ஆனால் நீங்கள்லாம் கிரிமினலுக்கே பக்கா கிரிமினலாக இருக்கீங்கடா. ஒரு கிரிமினலாக தான் கிரிமினல் மாதிரி யோசிப்பான்னு பார்த்தா போலீஸ் அதை விட பயங்கரமாக யோசிக்கிறீங்கப்பா. கற்றுக்கிட்டேன் எப்படிலாம் யோசிக்கணும் அப்படின்னு வான் அந்த மைண்ட் செட்டோட லியாவை பார்த்து தெரியாதனமா இங்கே வந்துட்டோமோ. ஏன் ஒன்றும் இல்லடி, ஒன்றுமே இல்லை. அப்பா கரெக்டாக ஜிமின் வந்து வாயனையே பார்த்துட்ருக்காரு. அதுவும் வச்சக்கன் வாங்காமல் வாயனுக்கா இவன் எதுக்கு நம்மளை இப்படியே பார்த்துட்ருக்கான். ஐயோ நான் என்ன சொல்லி சமாளிப்பேன், இப்போ என்ன சொல்லிங்க இந்த எஸ்கேப் ஆவேன், நான் என்ன பண்ணுவேன்? வேன் என்னடி ஜிமன் சார் உன்னையே வச்சக்கன் வாங்காமல் ஏண்டி பார்த்துட்ருக்காரு? இவ ஒருத்தி தெரிஞ்சோ தெரியாத மாதிரியே கேட்பாளே. தெரியுதுல என்னை தான் பார்க்குறாருன்னு, அப்புறம் ஏன் என்கிட்டயே சொல்கிறேன்? ஏண்டி என்ன பார்க்குறாருன்னா உன்ட்டு தாண்டி சொல்ல முடியும், ஜங்கு கூட தான் உன்னையே பார்த்துட்ருக்கான், நான் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன், அங்கே வேறடி ஜங்குக்கு உன்னையே பார்த்துட்ருக்கானே. நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் அவர் என்ன தான் பார்க்குறாருங்கிறது பச்சையாக தெரியுதுடி எனக்கே. அதே மாதிரி தான் ஜிம்மன் என்ன தான் பார்க்குறான் அப்படிங்கிறது பச்சையா எனக்கே தெரியுது. கம்முனு வாயை முடிக்கிட்டு வேலையை பாரு அப்படின்ட்டு 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஜிம்மில் இதை நோட் பண்ணிவிட்டு வேணுக்குனே வந்து, என்ன 2 பேரும் வேலை பார்க்காம கதை பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லைங்கடி சார், நாங்கள் ஒர்க் தானே பார்த்துட்ருக்கோம், கேஸில் எடுத்து அடிக்க வச்சுட்டு தானே இருக்கோம், இதை அடிக்க வச்சா மட்டும் பேசிகிட்டே பண்ணிங்கன்னா என்ன கான்ஸ்டன்ட் இதில் இருக்கும்? இதெல்லாம் கிரிமினல் ஃபைல்ஸ், இதில் ஒன்று அங்கிட்டு மாறினா கூட என்ன ஆகும் தெரியுமா, கேஸே மாறி போயிடும். கொஞ்சம் கூட அறிவில்லை, ஒர்க் பார்க்கும்போது ஒரு சின்சியரிட்டி வேண்டாம், அதை நீ சொல்கிற. சரிங்க சார் வான், ஆனால் நீ பண்ணுறது வர சரியே இல்லை. ஒர்க் டைமில் என்ன பேச்சு கிடக்குது, நீ மட்டும் ஒர்க் டைமில் கிஸ் கேட்கலாம், இந்த பேசலாம் தப்பு இல்லையாடா அப்படின்ற மாதிரியே ஒரு ஜிம்மினை முறைச்சி பார்க்குறப்ப மட்டும் ஜிம்மின் பார்த்துட்டு இன்னும் முறைகிற. ஒன்றும் இல்லை சார், என் பார்வை அப்படி தான். ஓ பார்வை இப்படி தானா, இதுக்கடுத்து உன் பார்வை இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், கொண்டு 2 தூண்டி எடுத்துருவேன். புரிஞ்சுதா? புரியுது என்ன புரியுதுன்னு சொன்னேன் சார். வாயும் உடச்சிருவேன். சரிப்பா, வாயை உடச்சா நீ தானே கிஸ் பண்ணுவேன். என்ன சொன்ன வாயன், ஏதோ காதில் கேடுச்சு. ஒன்றும் இல்லைங்களே, உங்களுக்கு காது வர வர ஒரு மாதிரி லூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன லூஸ்? அதாவது பேசுன மாதிரி கேட்குதுன்னு நினைக்கிறேன் சார். ஓ அப்படியா? அப்படியா? எனக்கு எப்படி சார் தெரியும் அப்படியா இல்லை அப்படி இல்லையான்னு? உங்களுக்கு தானே தெரியும். வாயி சரி பேசு, அவ்வளோ பேச முடியுமோ பேசு, பார்த்துக்கிறேன்.
பாருங்க சார், நல்லா பாருங்க அப்படின்ட்டு. வெனுக்குன்னே நல்லா வம்பிழுக்கிறா தேங்கிட்ட. ஸோ தேங்கும் நான் பார்த்துக்கிறேன்டி அப்படின்ற மாரி தான் முறைச்சிட்டே போறாரு. எனக்கு ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவன்கிட்ட இப்படி வம்பிழுக்கிறது. பரவாயில்ல நீ நல்லா வச்சு செஞ்சுட்டோம். அதே மாரி வச்சு செய்யணும் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கா. இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறந்துடாம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? டாடா பை. சீ யூ லேட்டர்.